வணக்கம். 1947ல இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சப்போ அது இன்னைக்கு நம்ம பாக்குற மாதிரி ஒரே நாடா இல்ல. நிஜமாவே சொல்லணும்னா அது ஒரு பெரிய ஜிக்ஸா பசில் மாதிரி இருந்துச்சு. நூத்துக்கணக்கான துண்டுகளா சிதறி கிடந்த ஒரு நிலப்பரப்பு. அப்படி சிதறி கிடந்த அந்த துண்டுகளை எல்லாம் ஒன்னா சேர்த்து இந்த நவீன இந்தியாவை எப்படி உருவாக்குனாங்கங்கிற அந்த பிரம்மாண்டமான கதையைத்தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்மளோட இந்த பயணத்தை 5 முக்கிய பாகமா பிரிச்சுக்கலாம். முதல்ல 1947ல இந்தியா எப்படி ஒரு துண்டு துண்டான தேசமா இருந்துச்சுன்னு பாப்போம். அப்புறம் அதையெல்லாம் ஒன்னா சேர்க்கறதுக்கு என்னென்ன செஞ்சாங்க, எப்படி மொழி அடிப்படையில மாநிலங்கள் உருவாச்சு, காலப்போக்குல இந்தியாவோட எல்லைகள் எப்படி மாறிட்டே வந்துச்சு, கடைசியா ஒரு தேசத்தை உருவாக்குற வேலை இன்னைக்கும் எப்படி தொடர்ந்துட்டே இருக்குங்கிறத பத்தி விரிவாக பாப்போம். சரி, வாங்க கதை தொடங்குற இடத்துக்கே போவோம். வருஷம் 1947. சுதந்திரம் கிடைச்ச அந்த தருணம். பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவை விட்டு வெளியேறினப்போ அவங்க நமக்கு ஒரு ஒன்றுபட்ட தேசத்தை கொடுத்துட்டு போகல. அதுதான் இங்கிருந்த மிகப்பெரிய சவால். இப்ப இந்த வரைபடத்தை கொஞ்சம் பாருங்களேன். இந்த சிகப்பு நிறத்துல இருக்கிற பகுதிகள்லாம் பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட நேரடி கட்டுப்பாட்டுல இருந்த மாகாணங்கள். ஆனா இந்த மஞ்சள் நிற பகுதிகள் இதெல்லாம் சாதாரண பகுதிகள் இல்ல. ஒவ்வொன்றும் ஒரு தனி ராஜ்யம், அதாவது ஒரு சுதேச சமஸ்தானம். 1-2 இல்ல, கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட துண்டுகள். இதை வச்சுக்கிட்டு எப்படி ஒரே நாட்டை உருவாக்க முடியும்? இதுதான் நம்ம தலைவர்கள் சந்திச்ச முதல் பெரிய சவால். அப்போ இந்த சுதேச சமஸ்தானம் இல்ல பிரின்ஸ்லி ஸ்டேட்னா என்னன்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிள். இதெல்லாம் மன்னர்களால ஆளப்பட்ட தனித்தனி ராஜ்யங்கள். பேருக்கு பிரிட்டிஷ் மகாராணியோட ஆட்சிக்கு கீழே இருந்தாலும் அவங்களுக்குன்னு தனி நிர்வாகம், தனி சட்டங்கள், சில சமஸ்தானங்களுக்கு தனி ராணுவம் கூட இருந்துச்சு. பிரிட்டிஷ் அரசு அவங்கள நேரடியா ஆளல, ஆனா தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருந்துச்சு. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, பிரிட்டிஷ்காரங்க இந்த எல்லா சமஸ்தானங்களையும் ஒரே மாதிரி நடத்தல. அவங்க ஒரு படிநிலையை உருவாக்குனாங்க. அதுக்கு பேரு கன் சல்யூட் முறை, அதாவது பீரங்கி மரியாதை. ஒரு ராஜாவோட முக்கியத்துவத்தை பொறுத்து அவருக்கு எத்தனை பீரங்கி குண்டு மரியாதைன்னு முடிவு பண்ணுவாங்க. இது வெறும் மரியாதை சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல, இது ஒரு புத்திசாலித்தனமான அரசியல் தந்திரம். இப்படி ஒரு படிநிலையை உருவாக்குனது மூலமா மன்னர்களுக்குள்ளேயே ஒரு போட்டியையும் பொறாமையும் வளர்த்தாங்க. இதனால அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்குவாங்களே தவிர பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக எப்பவும் ஒன்னு சேர மாட்டாங்க. இதுதான் உங்களோட பிரித்தாளும் சூழ்ச்சி. சரி, இப்ப பிரச்சனை என்னான்னு நமக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு. அடுத்தது தீர்வுக்கான நேரம். சிதறி கிடந்த இந்த எல்லா சமஸ்தானங்களையும் பேச்சுவார்த்தை மூலமாவோ இல்ல தேவைப்பட்டா சில நடவடிக்கைகள் மூலமாவோ புதுசா உருவான இந்திய தேசத்தோட இணைக்கணும். அதுதான் அரசியல் ஒருங்கிணைப்புங்கிற அந்த பிரம்மாண்டமான பணி. இந்த எண்ணைய பாருங்க, 565. இது வெறும் ஒரு நம்பர் இல்ல, இது 565 தனித்தனி பேச்சுவார்த்தைகள். சொந்தமா லட்சியங்களும் பயங்களும் கொண்ட 565 ராஜாக்கள் மற்றும் நவாப்கள். இவங்க எல்லாரையும் தான் நம்ம தலைவர்கள் ஒரே கொடைக்கு கீழே கொண்டு வர வேண்டியிருந்துச்சு. இந்த சவாலோட அளவை புரிஞ்சுக்க இந்த ஒரு எண் போதும். இந்த இமயமலை மாதிரி பெரிய வேலையை செஞ்சு முடிக்க 2 பேர் முன்னால நின்னாங்க. ஒருத்தர் இந்தியாவோட இரும்பு மானிதர்னு சொல்லப்படுற சர்தார் வல்லபாய் பட்டேல். இன்னொருத்தர் அவரோட திறமையான செயலாளரான விபி மேனன். ராஜதந்திரம், உறுதியான பேச்சுவார்த்தை, சில நேரங்கள்ல கண்டிப்பான நடவடிக்கைகள் மூலமா இந்த ஒருங்கிணைப்பு பணியை அவங்க 2 பேரும் வழிநடத்தினாங்க. படையலோட வேண்டுகோளை ஏற்றுக்கிட்டே பெரும்பாலான சமஸ்தானங்கள் இந்தியாவோட இணைஞ்சிட்டாங்க. ஆனா 3 சமஸ்தானங்கள் மட்டும் ரொம்ப பிடிவாதமா மறுத்தாங்க. ஜுனாகத், ஹைதராபாத், அப்புறம் காஷ்மீர். இந்த 3ஓட கதைகளும் இந்த ஒருங்கிணைப்பு போராட்டம் எவ்வளோ சிக்கலானதா இருந்துச்சுங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம். முதல்ல ஜுனாகத். இது குஜராத்ல இருந்த ஒரு சின்ன சமஸ்தானம். அங்கிருந்த நவாப் ஒரு முஸ்லீம். ஆனா மக்கள்ல பெரும்பான்மையானவங்க முஸ்லிம்ஸ் இல்ல. அவர் என்ன பண்ணார்னா, ஜுனாகத்துக்கும் பாகிஸ்தானுக்கும் நிலத்தொடர்பு இல்லாதப்போ கூட தன்னோட சமஸ்தானத்தை பாகிஸ்தானோட இணைக்கிறதா அறிவிச்சிட்டாரு. உடனே மக்கள் போராட ஆரம்பிச்சாங்க. கடைசியில ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தினாங்க. அதுல மக்கள் விருப்பப்படி ஜுனாகத் இந்தியாவோட இணைக்கப்பட்டுச்சு. அடுத்ததா ஹைதராபாத். இதுதான் எல்லாத்திலையும் பெரிய சவாலா இருந்துச்சு. இந்தியாவோட இதய பகுதியிலே அமைஞ்சிருந்த ஒரு பெரிய செல்வந்த சமஸ்தானம். இந்த படத்துல நீங்க பாக்குறது நிசாமோட தனியார் ராணுவமான ரசாக்கர்கள். இவங்க தான் இந்தியாவுடன் இணைவத பயங்கர வன்முறையோட எதிர்த்தாங்க. ஹைதராபாத் நிசாம் ஒரு சுதந்திரமான தனி நாட்டை உருவாக்கணும்னு கனவு கண்டார். ஆனா யோசிச்சு பாருங்க,
இந்தியாவோட வயிற்று பகுதியில ஒரு தனி நாடு இருந்தா அது நாட்டோட பாதுகாப்புக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து. ரசாக்கர்களோட வன்முறை நாளுக்கு நாள் அதிகமாகி பேச்சுவார்த்தையெல்லாம் தோல்வி அடைஞ்ச பிறகு இந்தியாவுக்கு வேற வழியே இல்ல. ஆபரேஷன் போலோங்கிற பேர்ல ராணுவ நடவடிக்கை எடுக்கப்பட்டு ஹைதராபாத் இந்தியாவோட இணைக்கப்பட்டுச்சு. கடைசியா காஷ்மீர். இங்க நிலைமை ரொம்பவே சிக்கலானதா இருந்துச்சு. ஆட்சியாளரான மகாராஜா ஹரிசிங் ஒரு ஹிந்து, ஆனா மக்கள்ல பெரும்பான்மையானவங்க முஸ்லிம்கள். அவர் முதல்ல தனி நாடா இருக்கதான் முடிவு செஞ்சாரு. ஆனா பாகிஸ்தான்ல இருந்து ஆயுதமேந்தின பழங்குடியின படைகள் காஷ்மீர் மேல படையெடுத்தப்போ அவரால தனியா சமாளிக்க முடியல. அப்பதான் இந்திய ராணுவத்தோட உதவியை நாடினாரு. அந்த உதவிக்கு பதிலா அவர் இந்தியாவுடன் இணையும் ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டாரு. இப்படிதான் காஷ்மீர் இந்தியாவோட இணைஞ்சது. சரி, அரசியல் ரீதியா எல்லா சமஸ்தானங்களையும் ஒன்னா சேர்த்தாச்சு. ஆனா தேசம் உருவாக்குற வேலை அதோட முடியல. அடுத்த பெரிய சவால் காத்துட்டு இருந்துச்சு. அது என்னன்னா, நிர்வாக வசதிக்காக பிரிட்டிஷ்காரங்க போட்டிருந்த பழைய மாகாண எல்லைகளை அழிச்சிட்டு மக்களோட மொழி அடிப்படையில புதுசா மாநிலங்களை உருவாக்குறது. மொழிவாரி மாநிலங்கள் ஏன் அவ்வளோ அவசியமா இருந்துச்சு? இந்த மேற்கோள் அதுக்கு சரியான பதில சொல்லுது. மக்களாட்சினா என்ன? மக்கள் அதுல பங்கேற்கணும். அரசாங்கத்தோட நிர்வாகம், கல்வி, நீதிமன்றம்னு எல்லாமே மக்களோட தாய்மொழியில நடந்தாதானே ஒரு பாமர மக்களால கூட அதுல முழுமையா பங்கேற்க முடியும். இதுதான் மொழிவாரி மாநில கோரிக்கையோட அடிநாதமா இருந்துச்சு. ஆனா சுதந்திர இந்தியாவோட தலைவர்கள் ஆரம்பத்துல இதுக்கு ரொம்பவே தயங்குனாங்க. மதத்தால நாடு பிரிஞ்ச காயம் ஆறதுக்கு முன்னாடியே இப்ப மொழிபெயர்ல இன்னும் பிரிவினைகள் வந்துருமோன்னு பயந்தாங்க. தாராணையம், ஜேவிபி குழுன்னு அமைக்கப்பட்ட கமிட்டிகள் எல்லாமே மொழிவாரி மாநிலங்களுக்கு எதிராக தான் பரிந்துரை செஞ்சாங்க. ஆனா தெலுங்கு பேசுற மக்களுக்கு தனி மாநிலம் வேணும்னு கேட்டு பொட்டி ஸ்ரீராமுலு 56 நாள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் விட்டது ஒரு பெரிய திருப்பு முனையா அமைஞ்சது. நாடு முழுக்க போராட்டங்கள் வெடிச்சது. இந்த மக்கள் அழுத்தத்துக்கு அப்புறம்தான் அரசாங்கம் தன்னோட நிலையை மாத்திக்கிட்டு ஃபசல் அலி தலைமையில ஒரு ஆணையத்தை அமைச்சது. அந்த ஆணையத்தோட பரிந்துரைப்படிதான் 1956ல மாநிலங்கள் மறுசீரமைப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு. அந்த மாநிலங்கள் மறுசீரமைப்பு சட்டம் இந்தியாவோட உள் வரைபடத்தையே மொத்தமா மாத்தி அமைச்சது. ஆனா இந்த மாற்றங்கள் 1956ஓட நின்னுடல. சொல்லப்போனா அது ஒரு ஆரம்பம்தான். அப்போ அந்த பழைய வரைபடம் அழிக்கப்பட்டுச்சு. சுதேச சம்ஸ்தானங்கள், பிரிட்டிஷ் மாகாணங்கள்னு இருந்த எல்லா எல்லைகளும் மறைஞ்சு ஒரு புது தர்க்கத்தின் அடிப்படையில மாநிலங்கள் உருவாச்சு. அதோட விளைவுதான் இது. 14 மாநிலங்களும் 6 யூனியன் பிரதேசங்களும் பெரும்பாலும் மொழிவாரி கோடுகளால வரையப்பட்டுச்சு. இதுதான் நவீன இந்தியாவோட உள் வரைபடத்துக்கான அஸ்திவாரமா மாறுச்சு. 1956க்கு அப்புறமும் இந்தியாவோட வரைபடம் தொடர்ந்து மாறிக்கிட்டே தான் இருக்கு. பாருங்க, 1960ல பாம்பே மாநிலம் குஜராத், மகாராஷ்டிரான்னு 2ஆ பிரிஞ்சுது. 1966ல பஞ்சாப்ல இருந்து ஹரியானா உருவாச்சு. அப்புறம் வடகிழக்கு மாநிலங்கள், 2000ல 3 புது மாநிலங்கள், கடைசியா 2014ல தெலங்கானான்னு இந்த பட்டியல் நீண்டிக்கிட்டே போகுது. இது எதை காட்டுதுன்னா, மக்களோட அடையாளங்களும் தேவைகளும் மாறும்போது நாட்டோட நிர்வாக எல்லைகளும் அதுக்கேத்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் இதுதான். ஒரு தேசத்தை உருவாக்குறதுங்கிறது 1947லயே முடிஞ்சு போன ஒரு வரலாற்று நிகழ்வு இல்ல. அது இன்னைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்கிற ஒரு செயல்முறை. இன்னைக்கும் கூட இந்தியாவோட பல பகுதிகளில் தனி மாநிலங்களுக்கான கோரிக்கைகள் ஒழிச்சுக்கிட்டே தான் இருக்கு. உத்தரப்பிரதேசத்துல ஹரித் பிரதேஷ், அசாம்ல போடோலாண்டு, மகாராஷ்டிராவுல விதர்பான்னு இந்த பட்டியல் நீளமானது. இந்த கோரிக்கைகள் எல்லாம் தேசத்தை உருவாக்குற அந்த வேலை இன்னும் முடியலங்கிறத நமக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கு. ஆக இந்த நீண்ட பயணத்திலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? ஒருவேளை ஒரு ஒன்றுபட்ட தேசத்தை உருவாக்குறதுனா ஒரு இறுதியான நிரந்தரமான வரைபடத்தை வரைகிறதில்ல. அதுக்கு பதிலா இந்த மண்ணை தாய்நாடா ஏத்துக்கிட்ட பலவிதமான அடையாளங்களுக்கு நடுவுல நடக்கிற ஒரு தொடர்ச்சியான பேச்சுவார்த்தை தான் அது. சில சமயம் சிக்கலானதா இருந்தாலும் அது ரொம்ப அவசியமான ஒரு செயல்முறை. அது ஒரு இலக்கில்ல, அதுவே ஒரு பயணம். இந்த சிந்தனையோட இன்னைக்கு நாம விடைபெறுவோம்.